தமிழகம் முழுவதும் 44க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று மதியம் 12 மணி அளவில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் ஆர்டிஓ அலுவலகங்கள் முழுவதும் அதிரடி ரைடினை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலியில் ஆரம்பித்து சென்னை, கள்ளக்குறிச்சி, சேலம், புதுக்கோட்டை என பல்வேறு இடங்களிலும் இந்த அதிரடி ரைடானது தற்போது வரை நீடித்து வருகிறது. தமிழகம் முழுவதிலுமிருந்து வந்திருக்க தகவல்களை பார்த்தோம் என்றால் ராதிகா, மொத்தமாக மாநிலம் முழுவதும் சுமார் 44 இடங்கள், சென்னையில் ஆர்டிஓ அலுவலகத்திலும் இந்த ரைடு நடந்துள்ளது. இதுபோல ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் நடந்துள்ளது. மாநிலம் முழுவதும் பரவலாக நடைபெற்று இருக்கிறது. பல இடங்களில் லட்சக்கணக்கில் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. கடந்த ஜூன் 4ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 60க்கும் மேற்பட்ட பத்திரப்பதிவு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது அடுத்த கட்டமாக ஆர்டிஓ அலுவலகங்களை குறிப்பிட்டு இந்த நடவடிக்கை பாய்ந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோவில் பகுதியில் இயங்கி வரும் ஆர்டிஓ அலுவலகத்தில் புதிய உரிமம் மாற்றம் மற்றும் புதுப்பித்தலுக்கு பெருமளவில் லஞ்சம் வாங்கப்படுவதாக புகார் எழுந்தது. லஞ்ச ஒழிப்பு ஆய்வாளர் ஜாஸ்மின் தலைமையிலான அதிகாரிகள் தனியார் வாகனத்தில் வந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் வருவதை அறிந்த வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், ஆய்வாளர்கள் அனைவரும் அங்கிருந்து நழுவி சென்றதாக கூறப்படுகிறது. 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த சோதனையில் கிட்டத்தட்ட 1,29,100 ரூபாய் ரொக்க பணம், கணக்கில் வராத பணம் தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர் ஒருவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதே போல செங்கல்பட்டில் பார்த்தீர்கள் என்றால் 6 பேர் கொண்ட குழு தீவிர ஆய்வில் ஈடுபட்டது. பரனூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சரவணன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஆவணங்கள், கணக்கு பதிவேடுகள் மற்றும் பண பரிவர்த்தனை விவரங்கள் 3 மணி நேரத்துக்கு மேலாக அங்கு அக்கு வேறு ஆணி வேறாக ஆராயப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூரில் பார்த்தீர்கள் என்றால் சொகுசு கார்களிலும் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வேட்டை நடந்துள்ளது. காந்திபுரம் பகுதியில் உள்ள மத்திய ஆர்டிஓ அலுவலகத்தின் பிரதான நுழைவு வாயில்களை பூட்டி லஞ்ச ஒழிப்பு போலீசார் அந்த ஆர்டிஓ அலுவலகத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஓட்டுநர் உரிமம் மற்றும் தகுதி சான்றிதழுக்காக இடைத்தரகர்கள் மூலம் லஞ்சம் கைமாறுவதாக வந்த தகவலை அடுத்து வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு கார்கள் மற்றும் இடைத்தரகர்களின் வாகனங்களை போலீசார் அக்காக பிரித்து சோதனையிட்டனர் என்றே கூற வேண்டும். லஞ்ச பணம் வாகனங்களில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா இந்த கோணத்தில் இந்த வேட்டை நடைபெற்றது. இது தவிர காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மோட்டார் வாகன அலுவலகத்தில் சிவகங்கை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ஜான் பிரிட்டோ தலைமையில் சோதனை நடைபெற்றது. இங்கு பார்த்தீர்கள் என்றால் கதவு ஜன்னல்கள் அனைத்தையும் பூட்டிவிட்டு உள்ளே இருந்த பொதுமக்களையோ அதிகாரிகளையோ வெளியே விடாமல் அதிகாரிகள் தொடர்ந்து தற்போதும் விசாரித்து வருகின்றனர். திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பெரம்பலூர் ஆர்டிஓ அலுவலகத்தில் டிஎஸ்பி ஹேமா சித்ரா தலைமையில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். வெளிநபர்கள் யாரும் இங்கே உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலும் வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் ஆர்டிஓ அலுவலகங்களில் இடைத்தரகர்கள் தொல்லை மற்றும் லஞ்ச புகார் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இந்த அதிரடி நடவடிக்கை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்றே கூற வேண்டும். இந்த சோதனைகளின் முழுமையான விவரங்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட மொத்த பணத்தின் விவரங்கள் சோதனை நிறைவடைந்த பின்னரே வெளியாகும் என லஞ்ச ஒழிப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் ஆர்டிஓ அலுவலகத்தில் இருந்த 6 இடைத்தரகர்களிடம் இருந்து 35,750 ரூபாய் மற்றும் ஒரு டிரைவிங் ஸ்கூல் பணியாளரிடமிருந்து 21,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் எஸ்பி மெக்லரின் எஸ்கால் தகவல் தெரிவித்துள்ளார். தென்காசியில் பார்த்தீர்கள் என்றால் அதிகபட்சமாக இதுவரை 1,37,800 ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலுமே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை தீவிரமடைந்து இருக்கிறது. ஆர்டிஓ அலுவலகங்களில் இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை தொடர்ந்து ராதிகா, ஆர்டிஓ அலுவலக பணிகளுடன் இணைந்த வாகன புகை பரிசோதனை நிலையம், அருகில் இருக்கும் வாகன புகை பரிசோதனை நிலையம் அனைத்துமே மூடப்பட்டிருக்கிறது. இது தவிர ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளும் உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு பயந்து மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எது எப்படி இருந்தாலும் பத்திரப்பதிவு துறையில் ஒரு நாள் முழுவதும் நடைபெற்றதற்கு பிறகு யாரேனும் கைது செய்யப்பட்டார்களா என்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை. திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் பாளையங்கோட்டை மற்றும் விக்கிரமசிங்கபுரம் பகுதியின் சார்பதிவாளர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுபோல் இல்லாமல் ஆர்டிஓ அலுவலக சோதனையில் மொத்தமாக எவ்வளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது, கைது நடவடிக்கை எதுவும் உண்டா, இது போன்ற விவரங்கள் வெளியானால் மிகுந்த பயம் அனைவருக்கும் ஏற்படும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது ராதிகா. இதுவே தற்போது இருக்கும் கள நிலவரம். தொடர்ந்து தகவல்களை திரட்டிக் கொண்டிருக்கிறோம் ராதிகா.